ஐ வச்சிருக்கேன், என் லெட்டர் வச்சிருக்கேன் இல்லையா? அப்படித்தானே பண்ணணும். ஐ வச்சிருக்கேன், லெட்டர். இங்க பாருங்க, இது அப்படியே பாத்துட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்படித்தான் நீங்க ஆர்டரை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு இதுக்கு பெரிய சூட்சமே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. நான் கர்சர் இங்க வச்சுக்கிறேன். ஆக்டிவ் இந்த ஃபர்ஸ்ட் 12 மட்டும் சொல்றேன். செய்வினை, இது செயல்பாட்டு வினை. Write, I am writing, have written, have been writing. Wrote was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. ஓகே, முடிஞ்சுதா? தமிழ்ல நான் ஒரு கடிதம், அதை விட்டுருங்க. திருப்பி திருப்பி அதே நான் ஒரு கடிதம் வரும். அதை ஃபோக்கஸ் பண்ண, எனர்ஜி ஃபுல்லா மாறுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன், எழுதியிருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன். எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதியிருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். முடிச்சுதா? முடிச்சுதா? எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன், எழுதியிருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன். எழுதுவேன், எழுதி கொண்டிருப்பேன், எழுதியிருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். அப்ப ஒரு கடிதத்தை அப்படியே வச்சுக்கலாமா? ஒரு கடிதத்தை எல்லாத்துக்கும் வந்துருமா? இங்க பாருங்க, செயற்பாட்டு வினையில என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் மாறுது பாத்தீங்களா? நான் ஒரு கடிதம், என்னால் ஒரு கடிதம் மாறுதா? என்னால் ஒரு கடிதம். இங்க என்ன எழுதப்படுகிறதா? எழுதப்படுகிறதா? எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்படும், எழுதப்பட்டிருக்கும். நீங்க வந்து தமிழ்ல தலையங்க, பெரிய பெரிய நியூஸ் பேப்பரு, பெரிய இதழ்கள்ல தலையங்கத்தை எடுத்து பார்த்தா பாசிவ் வாய்ஸ்ல அடிச்சு உடைச்சிருப்பாங்க. நியூஸ்ல பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும், நிறைய ரிப்போர்ட்டிங் சைட்ல இருக்கும். இது வந்து நம்ம நார்மலா பேசுறப்ப ஆக்டிவ் இருக்கும். உங்களை சுத்தி ஆக்டிவ் வாய்ஸ் மெசேஜ் இருந்துகிட்டே இருக்கு. உங்களை சுத்தி நம்ம வேணா அதை கடந்து போயிடலாம் பார்க்காம. ஆனா இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்க்கணும். வாவ், தமிழ்ல பாருங்க, எழுதப்பட்டு கொண்டிருக்கும், அழகா இருக்கு பாருங்க. நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க, யூஸ் பண்ணுவோம், நியூஸ்ல யூஸ் பண்ணுவாங்க பக்காவா. எழுதப்பட்டு கொண்டே இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா பாத்துங்க. சூப்பர், 4 இடத்துல அவங்க யூஸ் பண்ணல. இங்க 12, இங்க 8. ஓகே, இப்ப இதை அப்படியே இது பண்ணிக்கலாமா? அப்படியே தமிழ் எழுதிக்கலாமா சார்? அப்படியே எழுதுறோம். எல்லாம் உங்களுக்கு எல்லாமே பக்காவா இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். சார் இத இப்படி எங்களுக்கு முடியும் கிளாஸ் எழுதப்படுகிறது. இது பாருங்க, என்னால் ஒரு கடிதம், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. A letter. written by me. என்ன ரிட்டர்ன் அடிக்கிறீங்களா? is written. Letter is written. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈஸி, ஒண்ணு இல்ல, அவ்வளவு. being உள்ள தூக்கி போடுறீங்க. எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஈஸி. நான் இது இன்னும் 2 வாட்டி ரிவைஸ் பண்றேன். இப்ப பாருங்க, has been written. அங்க உள்ளதான், அங்க உள்ளதான். அங்க திருப்பி போறோம் நம்ம. இது கஷ்டமா இருக்கு. அங்க போயிட்டு திருப்பி வருவோமா? அங்க போயிட்டு வருவோமா? போயிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு வருவோமா? வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவோமா? எஸ், ஆல்ரைட். இப்ப பாருங்க, ரைட், ஐ அம் ரைட்டிங். அப்படியே உடைச்சிருங்க. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு உடைச்சிட்டீங்கன்னா அப்படியே கொண்டு வந்துடலாம். I am writing, have written, have been writing இல்லையா? have been writing. அப்ப அந்த 12 இது படிச்சோம். இங்க வந்து wrote எடுத்தோம், wrote, was writing போட்டோம், was writing, had written, had written, had been writing, had been writing. written போட்டக்கூடாது, போச்சு. had been writing. had been writtenனா 20க்கு போயிடுவாங்க. நீங்க அங்க போயிடுவீங்க. 15 3 18க்கு போயிடுவீங்க. had been writing. என்னம்மா ரைட்? இங்க will write, will write, will be writing, will have will have written, written, will have been writing, will have been writing. சங்கரி மேம், மாத்தி போட்டக்கூடாது. மாத்தி போட்டா முடிச்சு போச்சு.
ஓகே சார். வேற மீனிங் ஆப்போசிட்ல போயிடும். ஓகே அதான் ஆங்கிலம் டேஞ்சரஸ் இந்த விஷயத்துலதான். இந்த 23 Okay. வார்த்தையும் பக்காவா நிக்கணும். பாருங்க ரைட். A letter is written. Is returned. Is being written. Being returned. Has been written. Has been returned. Easy. நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஈஸி. Blank How was blank. written. Whereas ஈஸி வந்து வாசா மாதிரி பாருங்க. ரொம்ப ஈஸி பாருங்க. ரொம்ப ஈஸி பாருங்க. சும்மா அப்படியே காப்பி பண்ணி அடிக்கலாம் நீங்க. Is being written வந்து என்னவா மாறும்? Was being written. Has been written வந்து had been written. had been returned. Was written வந்து பாருங்க will போடுங்க. wasக்கு isக்கு be வரும். அந்த return போடுங்க. எல்லாமே return தான். Will be returned. Was being written வந்து will be being written வருமா? வராது. So had been written will போட்டு willக்கு அப்புறம் has or had வராது. இங்க பாருங்க இங்க உள்ள had or has Have Have. have வருங்க சார். Will have. been returned. இப்ப பாருங்க எழுதுகிறேன் எழுதி கொண்டிருக்கேன் எழுதி